வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு மிளகாய் வறுக்க போகின்றேன். என்ன காரணத்துக்குண்டா இப்ப நான் ஒரு லெவல் செய்ய போறேன். சிக்கன் லெவல் செய்ய போறேன், இறால் லெவல் செய்ய போறேன், மீன் லெவல் செய்ய போறேன். இந்த மிளகாய் எனக்கு கட்டாயம் தேவை. இது கடையில விக்குது, நான் கடையில வேண்டேன். இது நான் இந்த செல்ஃப்ல செய்யறேன். இது மிளகாய் பாருங்கள். நீங்க கடையில விற்க போறீங்க? நான் விற்க போகல, நான் விற்கிற வேலைக்கு நான் உண்டுக்கும் போவேன். இதுக்கும் மிளகாய் பாருங்கள். கைய வைக்க கண்ணுக்கு எறிவோம். இது மஸ்டர்ட் ஆயில், அதுவும் இருக்குது, ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு. மிளகாய் பாருங்கள், இதுக்கும் மிளகாய் ஒரு டப்பா பாரு. இது என்ன செய்ய போறோம்னு நீங்க பாருங்கள். இப்படி மெத்தட்ல நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சமையல் ருசியா இருக்கு. இந்த மிளகாய் போட சரியோ. இப்ப மிளகாய் கொட்ட போகின்றேன். மிளகாய் போட்டுக்கிறீங்க? மிளகாய் கொட்டுகின்றேன். அடுத்த மிளகாயும் கொட்டுகின்றேன் பாருங்கள். நாங்க கொட்டுறோம். வெயிட் கத்திகள் இருக்கு, நான் பார்த்து கொட்டுவேன். நீங்க கொட்டுங்க வாங்க. மெல்லமா கொட்டணும். வணக்கம் இந்த சேனலுக்கு. நீங்களே ஜாக்கெட் போட்டுருக்கீங்க. ஜாக்கெட் போட்டு நான் வாக்கிங் போனேன் வெயில. நாங்களும் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. கொட்டுறோம் கொடுங்க மெல்லமா. இனி விடுங்க கொட்டுறாங்க. நீங்க இது நான் வந்து ஒரு நாள் கிளீன் பண்ணேன்னா நானே கிளீன் பண்ணி எல்லாம் கழுவி சுத்தம் செய்தேன். நான் எல்லாம் கழுவுறேன்னா மிளகாய கலவையில கிளீன் பண்ணி போட்டு சுத்தம் செய்தேன். நான் இவன் சுத்தம் செய்யறோமா? சுத்தம் செய்யறதுக்கு எனக்கு 2 days எடுத்தது. மிளகாய் இதுல கொஞ்சம் நான் ஆயில் விடுறேன் பாருங்க. ஆயில் விட்டா தான் மிளகாய் கொஞ்சம் முறுக்கமா வரும், இல்லாட்டி வராது. எந்த எண்ணெயும் விடலாம். இது வந்து மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் 2 minutes 2-3 minutes வறுக்கிறது. அவிக்கிறதுல வறுக்கிறது. மிளகாய் வறுபட போகுது. சொல்லுங்க, இரும போகுது மிளகாய் வறுக்க. கொஞ்சம் கூடி போச்சு, நோ ப்ராப்ளம். சரி, வீடியோ அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறீங்க. தூரத்துல மணக்கும் அடிக்க பிறக்கடிக்கும். மிளகாய் வறுக்குன்றேன்னு பாருங்க. வா என்ன மாதிரி கொஞ்சம் கூடி போச்சு, நோ ப்ராப்ளம். அது நான் சமாளிச்சு வறுப்பேன். மிளகாயோட சண்டை பிடிச்சுதான் வறுக்கணும், இல்லாட்டி வறுக்கையில விழுந்து போட்டு நோ ப்ராப்ளம். அடுப்படியில விழுந்தா எடுக்கலாம். அதுங்கிற சுத்தமான வீடு. நாங்கள் பார்த்து நல்லதை கூடாத எறிவா. பாத்தீங்களா? போட்டு போட்டு கிளறி செய்ய வேணும். வேற இப்படி இங்க மிளகாயை வறுக்குகின்றேன். மிளகாய் இன்றைக்கு என்ன விட்டு ஓடி போன்றது கொஞ்சம் கூடி போச்சு. அது இப்ப அடங்கும் தானாவே. இப்ப நீங்க தோல்வியோ ஒத்துக்கொள்ளிட்டீங்க? என்ன தோல்வி ஒத்துக்கொள்றேன்? கூட போட்டுட்டேன். அது எக்ஸ்ட்ரா போட்டா அது ஓகே. கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இப்ப ஆட்டோடம் புரிஞ்சுது. மிளகாய் அடுப்பு நிப்பாட்டி விட்டேன் மக்களே. ஏண்டா மிளகாய் மணக்க வலிக்கிட்டா மிளகாய் சூடு ஏறிட்டு அர்த்தம். ஏண்டா சட்டி சூடு இருக்கும், சட்டி சூட்லயே மிளகாய் வரப்படும். மிளகாய் பிறக்கடிக்கும். மிளகாய் வந்து தொண்டைக்கு போய் அடிச்சு கொண்டு இருமிக்கொண்டே இருக்கும். பாருங்க மிளகாய பாருங்கள், மிளகாய பாருங்கள். இது சின்ன மிளகாய், காரமான மிளகாய். இது இந்தியால இருந்து வந்தது. ஒரு ஆள் தந்தது எங்களுக்கு. கோவா மனுஷன் தந்தது. ஆனா எங்கட மிளகாய் நான் சேர்த்துறேன், சின்ன வெட்டி சேர்த்துனேன். இந்த டப்பால இருந்தது எங்கட மிளகாய், நீல டப்பால இருந்தது இந்திய கோவா மேன் தந்தது. கோவா பத்தி நினைக்கிறீங்க? கோவா ஃபேமஸ் இடமான இடம் தான். சொல்லுங்க. சமையல்ல நான் விபூனி மீனிங் நல்லா சமைப்பேன். இது வந்து ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு அடிக்க காட்டுறேன். 10-15 minutes ஆயிடும். மிளகாய் வறுக்கிறது. மிளகாய் அவிக்கிறேன். அவிக்கிறேன்னு சொல்றேன் கொஞ்சம். ஏனம்மா நீ பாசியல் மாறிய மிளகாய் வறுக்கிறது. மிளகாயை நாங்கள் சட்டியில் வறுக்கின்றோம். 15 minutes காட்டுகின்றேன். என்ன மாதிரி அடிச்சு கறிகளுக்கு போடுற மிளகாய் நான் இப்ப வறுத்திருக்கிறேன். எப்படி கறிகளுக்கு பாவிக்கிறேன்னு சொல்லுவேன். மக்களே, நான் இப்ப கிரைண்டர்ல போட்டு மிளகாய் அடிக்க போகின்றேன் பாருங்கள். மழையும் குளிர ஒரே இன்னும் குளிரும் மழையும் நிக்கல. அம்மா இப்படி சொல்லுவா, சில நேரம் வாக்கிங் வெளியில போகாம இருக்கிறது. என்னம்மா வாக்கிங் போறதான்? வாக்கிங் மழை குளிரண்டா இந்த வெளியில போற நீரால மட்டும் வெளியில போய் காருங்கள் சுத்துன்றது. கிரைண்டர் சுத்துன்றது கொஞ்சம் பாருங்க. கிரைண்டர் சுத்துக்கு என்னத்தை கதைக்கிறது? இது வந்து புது மோட்டார், அதுதான் பிரச்சனை. அந்த மோட்டரோட கட்டப்படதான் போச்சு. என்ன மோட்டரை கட்டி போய்க்கிறீங்க? கட்டி போய் தான் கட்டப்படியா கிடக்குறேன். இங்க பாருங்க, பாத்தீங்களோ? இனி இவ்வளத்தையும் அடிச்சு ஒரு போத்துலயோ ஒரு டப்பாலையோ போட்டு வைப்பேன், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல. இது சில்லி தூள் பவுடர் இல்ல, இது வந்து லெவல் செய்ய போடுறது சில்லி தூள் பவுடர் இல்லையா. கடையில கடையில பண்றா 4 pound வேற.
இது சில்லி சும்மா வந்துருக்கு 5 pounds. சில்லி 5 பவுண்ட் தான் அப்போ கடையில வேண்டாம் நாங்க வீட்டை செய்தா தான் எனக்கு வீட்டை சாமான்கள் செய்ய வேணும் கடையில வேண்ட விருப்பம் இல்லை இந்த மிளகாய் போட்டு போட்டு அடிக்கிறது தான் இப்படியே அடிச்சு கொஞ்சம் நல்ல பவுடராக எடுக்கணும் இப்படி அடித்த மாதிரி கொஞ்சம் பவுடராக எடுக்கணும் ஆக பவுடராக இல்லை தூள் மாதிரி கட்டத்துக்கு ஒரு 80% அடித்தா காணும் 100% அடிக்கக்கூடாது 100% அடித்தா அது மிளகாய் தனி மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள்ல அரைச்சி வைக்கிற மிளகாய் சும்மா நான் அரைச்சி வச்சா எனக்கு சும்மா கறிகளுக்கு மசாலா போடுறாங்க என்னத்துக்கு நானே மசாலா போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமையில கூட நான் உப்பு தூக்கி காய வச்சு விரித்து எடுத்து அவ்வளோ மடித்து அயன் பண்ணி மிளகாயில் வறுத்து சமைச்சு எக்கச்சக்கமான வேலை செய்து நான் பாருங்க அடுத்த தூளை பாருங்க பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல் டன் நான் இவ்வளோ தான் இது லாஸ்ட் வாட் முடிஞ்சது மக்களே நான் இனி டப்பாவில் போட போகின்றேன் இது உங்களோட என்ன போன வாரம் அடிச்ச மிளகாய் தாப்பா இதுதான் டப்பா மிளகாய் போட்டு வைக்கிற டப்பா போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது இருந்தா அவசரத்துக்கு நீங்க என்ன சாப்பாடும் செய்யலாம் உடனடியாக பலன் செய்யலாம் ஆனா இந்த மிளகாயில சம்பல் செய்யலாங்க இன்னமா ஆக்குக்கு அவசரத்துல நீங்க இது வந்து கட்ட மிளகான சின்ன மிளகாய் பயங்கர உரைப்பு அதனுடைய சம்பல் செய்ய சரி வரா சம்பலுக்கு உதவ போட்டு வேண்டாம் ப்ளீஸ் போடுங்கோ நான் வந்தா போடுங்கோ ப்ளீஸ் ஆனா இது போடக்கூடாது சம்பலுக்கு என்ன ஆகும் இது சீட்ஸ்க்கு உண்ணாது மிளகாய் சீட்ஸ் எல்லாம் இது விதைகளுக்கு உண்ணாது மிளகாய் அரைத்து விட்டேன் மிளகாய் அரைத்துட்டீங்க பார்க்க கிட்ட வாங்க கேமராக்கு கவுட்டு கொட்டிடாங்க ப்ளீஸ் வா அப்படி வேற படத்துக்கு இனி குனியுங்கோ கீழே குனியுங்கோ நன்றி நம்ம வீடியோ பார்த்து காண்டி ஆக்கள் இதான் நம்மகிட்ட வீட்டுல இருந்து செஞ்ச ஹோம்மேட் மிளகாய் பவுடர் என்ன மிளகாய் தூள் இல்ல இது அரைச்ச மிளகாய் என்னன்னு சொல்றோன்னு தெரியல அப்போ நான் சொல்றது சரி அவங்க சரி பொடி பண்ண மிளகாய் பொடி பண்ண மிளகாய் பொடி என்ன சின்ன ஆக்கின மிளகாய் ஓகே நன்றி ஒரு வீடியோ பார்த்தாண்டி ஆக்கள் இந்த வீடியோ பிடிச்சானா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நம்பருக்கு மிளகாய் ட்ரை பாக்குறதுக்கு ஆமா கமெண்ட் பண்ணுங்க இந்த மிளகாய் நீங்க சாப்பிடுவீங்க சம்பளோட அது நான் சாப்பிடுவேன் சம்பளோட கண்டிப்பா நீங்க நானும் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடுவீங்க சொன்னீங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவேன் குறைப்பு தேவை தேங்க்யூ வெரி மச் டேக் கேர் பாய் பெல் ஐங்கோ மறக்காம பெல் ஐங்கோ நான் பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கேன் பாய்